அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, மிக முக்கியமான வசனம். நம்ம அவ்வப்போது இந்த வசனத்தை நாம நினைவு கூறிட்டே இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். இல்ம் உடையவர்களும் படிக்கக்கூடியவர்களும் கல்வியை தேடக்கூடியவர்களும் அந்த கல்வியை தேடாதவர்களும் இல்ம் இல்லாதவர்களும் கல்விக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காதவர்களும் சமமாவார்களா? நல்லா கேட்கலாம். இந்த ரெண்டு பேரும் சமம் கிடையாது. தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் சமமாக மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மிக முக்கியமான ஒரு ஹதீஸ்ல ஒண்ணு, கல்வியை தேடக்கூடிய நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபருக்கு, ஒரு அடிமைக்கு நலவை நாடிவிட்டால் மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு தீன், தீனுடைய ஃபிக்ஹை கொடுப்பான், தீன்ல புரிதலை கொடுப்பான், கல்வியை கொடுப்பான் அல்லாஹ். அந்த கல்வியின் வழியாக புரிதலுக்கு ஏற்படும். அந்த புரிதலின் வழியாக நம்மளுடைய அமல் சீராகும். நம்மளுடைய அமல் மட்டும் சீராகாது, நம்மளுடைய குடும்பத்தினுடைய அமல் சீராகும். நம்ம குடும்பத்துடைய அமல் மட்டும் சீராகாது, இந்த சமூகத்தினுடைய அமல் சீராகும். ஒரு மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியெல்லாம் பக்குவப்படுத்துவான். எப்போன்னா அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நலவை நாடினால் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வ இன்னமல் இல்மு பித்தஅல்லும். நிச்சயமாக இல்ம் என்பது கற்றுக்கொள்வதில் இருக்கின்றது. தஅல்லும்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து கற்றுக்கொள்வது அப்படின்னு அர்த்தம். சபையில ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு போறது இல்ல. இல்முங்கிறது தொடர்ந்து இருக்கணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தொடர்ந்து கத்துக்கணுங்கிறாங்க.